நிறையா சினிமா நடிகரோட ஜாதகம்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்குது. அவங்களும் தொடர்புலேயே இருக்கிறோம். சினிமா துறைக்கு போகணும்னா இந்த காதலன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாங்க தெரியுங்களா? சரி அதை விடுங்க. சிங்கம் அப்படின்னு ஒரு படம் தெரியுங்களா? அதில் விவேக் வைக்கோல் தகராறு நடக்கும்ல, அந்த தகராறுக்கு ஒரு ஆணை முன்னையும் சப்போர்ட் பண்ணுங்க, சேர்ந்து கட்டி பிடிங்க, சமாதானம் ஆயிரம் சொல்லுவாங்கல்ல. அதில் ஆணாவது கட்டி பிடிக்கிறது தான் சரவணன், சினிமா நடிகர். அவர் நிறைய படம் நடிச்சுக்கிறாரு. அவர் என்னுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு தான். அவருடைய ஜாதகத்தில் முதல்ல சினிமாவுக்கு போகணும்னா என்னென்ன கிரகம் எந்தெந்த பாவம் தொடர்பு சினிமா நடிகர் ஆகலாம். சினிமாவுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன கிரகம் தேவை? நீங்க சுக்கரம் சொல்லுவீங்களா? அப்படி கிடையாதுங்க. 3, 9, 10 ராகு தொடர்பு இருந்தா சினிமாவில் புகழடைவாங்க. இவங்க உச்சாதிபதி காலில் தான் கதாநாயகன் நடிப்பாங்க. ஆட்சி பெற்ற காலில் இருந்தா கதாநாயகன் சப்போர்ட்டா நடிப்பாங்க. நட்பு இருந்தா அதுக்கு ஒரு பலன், பகை இருந்தா அதுக்கு ஒரு பலன். இதுல புதன் சம்பந்தப்பட்ட காமெடி ஆகிட்டு வருவாங்க. புதன் சம்பந்தப்பட்ட காமெடி ஆகிட்டு வருவாங்க. 3ஆம் பாவம் காலபுருஷ தத்துவத்துக்கு எதுங்க? கை. 9ஆம் பாவம் எதுங்க? தொட. சினிமாவுக்கு காலும் கையும் ஆடணும். ஆடணும் ஆடக்கூடாதுங்களா? கையும் காலம் ஆடணும். 3ஆம் பாவம் கை, 9ஆம் பாவம் தொட. கை கால் ஆட்டம், டான்ஸ். ராகுதான் என்ன தத்துவத்தை கொடுக்கும்? என்னத்தை கொடுக்குங்க? ராகுதான் இந்த கேமரா எல்லாம், செல்லெல்லாம், புகை. ராகு 10ங்கிற தொழில். 3, 9 ராகு 10 தொடர்பு இருந்தால் சினிமா துறையில் போகலாம். இந்த தொடர்பு இல்லாம சினிமா துறையில் உள்ள போக முடியாது. அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் உச்சாதிபதி காலில் இருந்தா கதாநாயகன் நடிப்பாங்க. சரி, அரசியலுக்கு போகணும்ல. ஒரு ஜாதகத்தில் அரசியல் கவுன்சிலர் இருந்து மேயர், மாநகராட்சி மேயர் ஆக்குறாங்க, சட்டமன்ற எம்எல்ஏ ஆக்குறாங்க, எம்பி ஆக்குறாங்க, சிஎம், பிஎம். இப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும்? தர்ம திரிகோண ராசி எதுங்க? மேசம், சிம்மம், தனுஷ். இந்த ராசியில சூரியன், குரு, செவ்வாய். சூரியனோட கேது தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக எம்எல்ஏ, மந்திரி ஆவாங்க. தர்ம திரிகோண ராசி தான் தொடர்ச்சியாக இருக்கணும். இந்த 3 இடத்துலையும் சூரியன், செவ்வாய், குரு 3 கிரகம். சூரியனோட கேது இருந்தால் போதும். கேது தான் கொடி கட்டின கார், தேசிய கொடி கொட்டுற கார், அதெல்லாம் போலாம். சூரியனோட கேது இருந்தாவே போலாங்க. சூரியனோட கேது இருந்தால் கண்டிப்பாக கொடி கட்டின கார், எம்எல்ஏ கார், மந்திரி கார்ல போவாங்க. அப்ப இந்த மாதிரியே இருக்கணும். அடுத்தது அரசியலுக்கு போகணும்னா சூரியன், செவ்வாய் அமிஸ்தில் உச்சம் பெற வேண்டும். அமிஸ்தில் அவங்க உச்சம் பெறணும். அதே மாதிரிங்க ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அமிஸ்தில் உச்சம் பெற்றா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். எம்எல்ஏ ஆனால் எம்பி ஆவார், மந்திரி ஆவார். ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அமிஸ்தில் நீசமானால் இது ராசியில் பலம் பெற்று ராசியில் உச்சம் பெற்று கூட அமிஸ்தில் நீசமானா, அந்த உதாரணமாக சொன்னால் போலீஸில் போய் சேர்றாங்கன்னா, போலீஸ்னா கான்ஸ்டபிள் 8, இதுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைக்காது. அமிஸ்தில் தான் உச்சமாக இருக்கணும். அமிஸ்தில் உச்சமாக இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கிரகநிலை வேணும். சரிங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் லாட்டரி சீட் இல்லை. கேரளாவில் இருக்குது, மற்ற மாநிலத்தில் இருக்குது. மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி நான் லாட்டரி சீட் வாங்கினா அதிர்ஷ்டம் விழுவுமா, லாட்டரி சீட்டில் பிரைஸ் விழுவுமா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் 3, 6
பரிவர்த்தனை பெற்றால் போட்டி பந்தயங்களை செவிக்கலாம். மூன்றாம் பாவம் காலபுருஷ தத்துவத்துக்கு புதன், 6 புதன் தான். காலபுருஷ தத்துவத்துக்கு புதன் அவர் ஆட்சி வீட்லயோ உச்ச வீட்லயோ அவர் நின்ற நட்சத்திரம் ஆட்சி உச்சம் பெற்றால் போட்டி பந்தயங்களை செவிச்சுக்கிட்டே இருக்கலாம், தோல்வியே கிடையாது. 3, 6 பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை இருந்தால் அற்புதமா இருக்கும். அப்ப மீன லக்னம் ஒருத்தர் 3, 6 கூட கிரகம் யாரா இருக்க? சுக்கிரனும் சூரியனும். சுக்கிரன் 3ல, கார்த்திகை 2ல, சூரியன் பரணி 1ல. இப்ப நட்சத்திர பரிவர்த்தனைங்களா? சேலத்துல இருந்து நாமக்கல் போற வழியில ஆன்லோட் கேட்ல இருந்து வையப்ப மலை திருச்செங்கோடு போற ரோட்ல இருக்குது. என் பேர் கொண்ட விஜயனே அவர் இருக்கிறார். இன்னைக்கு பேரூராட்சி தலைவர் நம்முடைய ஜாதகம் பார்க்க வந்தார். இந்த கிரகம் தான் இருக்குது. அண்ணா நில்லைங்க செவிச்சிருங்கண்ணா. அவர் சொன்னார், நின்று செவிச்சோடு சொன்னார். திமுக நம்ம பப்ளிக்ல பேசுறோம், திமுககாரன் காட்சி கொடுத்தா, அண்ணா திமுக காட்சி கொடுத்தா, நான் சுயேசன் செவிச்சு விட்டுனார். இன்னைக்கு பேரூராட்சி தலைவர் 3, 6 பரிவர்த்தனை பெற்றால் இந்த மாதிரி போட்டி பகுதியில் செவிக்கலாம். சரி, எல்லாருமே ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு அமைப்பு புதையல் யோகம். புதையல்னா அந்த காலத்தில் பானையில் வெள்ளி காசு தங்க காசு வச்சாங்க, பூமியில் புதைச்சி வச்சாங்க. அவங்க எடுக்காத போயிட்டாங்க, அதை எடுத்தாங்க. அது புதையல் இனிமேல் இல்லை. லாட்டரி சீட்டில் விழுவுறது, பூமியில் கிடக்கிறது இல்லை. நம்ம ஜாதகம் பார்க்குறோம். என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், 1000 ரூபா கேட்டாங்களாம் ஜாதகம் பார்த்துட்டு. எவ்வளோ கேட்டாங்களாம்? 1000 கேட்டாங்களாம், 3000 ரூபா கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி ஒட்டிக்கு ரெட்டிய கிடைக்கிறது. இந்த யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும்? யாருக்கெல்லாம் 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குதோ இதுதான் புதையல் யோகம். உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துங்க. 4, 10 சம்பந்தப்பட்டிருக்கணும். 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றால் அந்த ஜாதகனுக்கு புதையல் யோகம் ஒட்டிக்கிட்டே கிடைக்குங்க. அப்ப இந்த மாதிரி நமக்கு விதிமுறைகள் வேணும். சரி, ஜாதகம் பார்க்க வந்தா எடுத்தோம்னா கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கு பூர்வீகம் உண்டா, பூர்வீகம் பலமா இருக்கா, இல்ல பூர்வீகத்துட்டு போயிருமா அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாத்துக்கிட்டையும் உண்டு. இதுக்கு என்ன விதின்னா, லக்னாதிபதி 3, 6, 8, 12 இருந்தாவே பூர்வீகத்துட்டு போயிடுவாங்க. யாரும் இருக்க முடியாதுங்க. அதே போல் 5ஆம் அதிபதி 3, 6, 8, 12 பகை நீச அஸ்தகம் பெற்றால் பங்காளி பைத்தாளியோடு இருக்கவே மாட்டாங்க. சொந்த பந்தம் சாதிச்சாம ஒட்ட மாட்டாங்க. ஒருத்தரை பார்த்தீங்கன்னாங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருப்பாங்க. ஒருத்தருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்க, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டாங்க. லக்னாதிபதி தனிச்சு இருக்கக்கூடாது எங்கேயுமே. லக்னாதிபதி ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கணும். லக்னாதிபதி வரும் பார்த்து இருக்கணும். லக்னாதிபதி தனிச்சு இருக்குது, யாரும் பார்க்கல, யாரும் சேரல, தனிச்சு இருந்தா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. அவங்க ஒருத்தரோட சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. அவன் தனியாகவே தான் இருப்பார். அடுத்த கேள்வி கேட்பாங்க, நான் தனியா முதல் போட்டு வியாபாரம் பண்ணலாமா, இல்லை 2 பேர்த்து 4 பேர் சேர்ந்து கூட்டு வியாபாரம் பண்ணலாமான்னு. இந்த கூட்டு வியாபாரம் பண்றதுக்கு எந்த பாவத்தை பார்க்கணுங்க? என்னங்க? 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம். ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் சொல்ல புரியும். 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் என்ன பாவம்? 7. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் கண்டிப்பாக கூட்டாளியோட சேர்ந்து வியாபாரம் செய்ய 10 ரூபாய் லாபம் கிடைக்கும். சார் 7ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா கூட்டு வியாபாரம் வேண்டாம்னு சொல்லுங்க. சார் 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாவே ஆணுக்கு பொண்ணு கிடைக்காது, பொண்ணுக்கு ஆணு கிடைக்காது. அப்ப 7ஆம் பாவம் கூட்டு,
நீங்க இப்ப 4 பேர் 5 பேர் சேர்ந்து வியாபாரம் செய்யலாம். சரி, இப்போ வந்து நிறைய காலங்கள் எல்லாம் மாறிட்டே இருக்குது. படிக்கிறாங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கி கிடைக்குமா, கிரீன் கார்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கான எந்தெந்த பாவம், எந்தெந்த கிரகம்? 3, 9, 10, 12 இது ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்தில் நின்ற நட்சத்திரம் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்வாங்க. வெளிநாட்டில் கிரீன் கார்டு கிடைக்கும், குடியுரிமை கிடைக்கும். உதாரணமா இப்ப ஜாதகம் பார்த்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. கடக லக்னம், குரு 9ஆம் அதிபதி குரு, 3ஆம் அதிபதி புதன், 12ஆம் பாவத்தில் 10ஆம் அதிபதி செவ்வாய் காலில் இருக்கிறாங்க. அமிதாபில் இருக்கிற அப்படியே 25 லட்சமா சம்பளம் மாசத்துக்கு. இவங்க வரன்னு சொன்னாலும் அவங்க விடல. அப்ப இந்த மாதிரி விதிகள் வந்து நீங்க நிறைய விதிகளை உள்வாங்கி 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 கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிதை பாடணும் மாதிரி சோசியக்காரன்னா இங்க சோசியம் இருக்கணும், இங்க சோசியம் இருக்கணும், இங்க சோசியம் இருக்கணும், உடம்பு ஃபுல்லா சோசியம் இருக்கணும். ஒரு படத்துல கேரளா நடிகர் அவர் இறந்துட்டார். நம்ம கதாநாயகன் பத்தி உடம்பெல்லாம் மூளையிடாம்பார். அவர் நல்ல அது மாதிரி